ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஓகே, ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஹிட்லர் காலத்தில் நடந்த ஸ்டோரி. ஹிட்லர் ஒரு கோழியை மினிஸ்ட்ரிக்கு அமைச்சரவை கூட்டத்துக்கு கொண்டு போயிருப்பார். அது கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரெக்கையாக பிச்சு 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 எரிஞ்சிட்டு இருப்பார். ஹிட்லர்னா யாருன்னு தெரியும், எவ்வளோ பெரிய டிக்டேட்டர்னு தெரியும். ஸோ அந்த கோழி வழியில் அம்மா அப்படி துடிக்குது. ஓகே, டாலரேட் பண்ண முடியல, அந்த பெயினாக இருக்குது. எல்லா மினிஸ்டரும் விட்டுருங்க விட்டுருங்க, ரொம்ப பாவமாக இருக்குது, வலிக்குது, விட்டுருங்க விட்டுருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டுருங்க. அவர் கேட்கவே இல்லை. ஒவ்வொரு ரெக்கையாக பிடுங்கி 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 கடைசியில் எல்லா ரெக்கையும் பிடுங்கி போட்டார். அந்த கோழியவும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தானியங்களை எடுத்து கொஞ்சம் தூக்கி போட்டார். அது விருப்பமாக சாப்பிட்டுச்சு. ஸோ கையில் வச்சுருந்தாரு. திரும்ப அந்த தானியங்களை சாப்பிட்றதுக்காண்டி திரும்ப அவர் மடியில் திரும்ப உட்காந்துருது. ஸோ அந்த பெயினையும் அந்த வலியையும் முன்னாடி அனுபவித்த கொடுமைகளையும் மறந்துட்டு அவர் மடியில் திரும்ப உட்காந்துக்கிட்டு திரும்ப அந்த தானியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. கொஞ்சோண்டு தானியம் தான். அதே மாதிரில தாங்க இப்போ உள்ள பொலிட்டிக்கல் சிஸ்டமும் அப்படி இருக்குது. 4.5 வருஷமாக நம்மளை படாத பாடுபடுத்திட்டு ஒரு 3-4 மாதம் மட்டும் எலெக்ஷன் வர்றதுக்காண்டி சின்ன சின்ன ஆஃபர்ஸை சர்வீசஸை கொடுக்குறாங்க. நம்மளும் அதை மறந்துட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆகிறோம். ஓகே, ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நம்மளை ஹியூமன்ஸாகவே பார்க்குறது இல்லை, அந்த கோழி மாதிரிக்கில் தான் பார்க்குறாங்க. அப்போ தான் ஹிட்லர் அந்த டைமில் சொல்லுவார், வாக்காளர்களும் கோழிகள் மாதிரிக்கல தான், கடைசியில் நம்ம பண்ண கொடுமைகளை தான் மறந்துட்டு இந்த சின்ன தானியத்துக்காண்டி அவங்க திரும்பவும் நம்மளுக்கே ஓட்டு போட போகிறாங்கன்னு. நான் குறிப்பிட்ட பார்ட்டிக்கு சப்போர்ட்டாவோ ஆப்போசிட்டாவோ நான் சொல்லலை. நான் ஒரு பாலிட்டிக்ஸை ஒரு 20-25 வருஷமாக கவனிச்சிட்டு வர்றதை பொறுத்து பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ் ஐ ஆம் டெய்லிங் திஸ் அவேர்னஸ். ஓகே, நம்ம கோழிகளாக இருக்க போகிறோமா, அல்லது வாக்காளர்களாக இருக்க போகிறோமா, அல்லது மனிதர்களாக இருக்க போகிறோமா? ஏன்னா 5 வருஷம் நம்ம வாழ்க்கையை ஒருத்தட்ட ஒப்படைக்கிறோம். ஓகே, எவ்வளோ கவனமாக அதை செலக்ட் பண்ணணும், எலெக்ட் பண்ணணும், அதை கவனமாக வச்சு இந்த எலெக்ஷனை நல்ல லீடர்ஸாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.